The poem The Fisherman Mourned by his wife. இந்த poem வந்து பேட்ரிக் ஃபெர்னாண்டோ என்ற ஒரு இலங்கை கவிஞரால் எழுதப்பட்ட poem. இவர் வந்து ஸ்ரீலங்கா லிட்ரரி சர்க்கிளில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்த ஒரு poet. இவர் வந்து நிறைய பங்களிப்பை ஆங்கில இலக்கியத்தில் செய்திருக்கின்றார். இவரை பற்றி நாங்கள் நிறைய படிக்கலாம். என்னென்னு சொன்னால் இவர் ஒரு இலங்கை கவிஞர். அவரால் எழுதப்பட்ட ஒரு poem-தான் The Fisherman Mourned by his wife. முதலாவது நம்ம இந்த poem-த்தை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது verse, when you were not quite 30 and the sun had not yet turned you into old boat brown, when you not quite 30 and had not begun to be embittered like the rest, no ground, obsessed with death, then would you come, hot with continence upon the sea, chase as a gull flying pointed home, in haste to be with me. இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னால் இமோஷனல் வோ பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிறான உறவு எப்படியானது என்பதை இந்த வேர்ஸ் வந்து சொல்லுது. ஏன்னு சொன்னால் முதலாவது லைனிலேயே வென் யூ வர் நாட் குவாய்ட் 30ன்னு சொல்லக்குள்ள இங்கே வந்து நம்மளோட முதிர்ச்சி அடைகிற, அதாவது நிறைய ஃபீலிங்ஸ் இமோஷன் வார ஏஜ் வந்து 30 வயதில் தான் கூட எல்லாருக்கும் பாரு. அந்த ஏஜில் வந்து அவர் எப்படி இருந்தார், சன், அதாவது ஒரு சூரியனை போல் ஒரு பிரகாசமாக இருந்தார். அதே போல் மற்றவர்களை போல் அவர் நிறைய வளரலை. அப்படி இருந்தும் அவர் ஒரு தொழில் செய்ய முற்பட்டுகிறார், அதாவது ஃபிஷிங், ஓல்ட் போட் ப்ரவுன்னு சொல்லக்குள்ள அவர் வந்து அந்த மீன் தொழில் செய்கிறதுக்கு வலிக்கிட்டார், கடலில் செய்ய வலிக்கிட்டார். when you not quite 30 and had not begun ன்னு சொல்லக்குள்ள இன்னும் அந்த 30 வயதை கூட கடக்க ஏல, அதாவது இன்னும் வளரல. அதுக்குள்ளே வந்து ஒரு டெத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்றதை வந்து ஒரு ஃபீலிங் இமோஷனோட இந்த வேர்ஸ் வந்து சொல்லுது. அதாவது அவரை வந்து சேஸ், அதாவது தூய்மையான ஒரு பேர்ட், கல் வந்து ஒரு பேர்ட், அதாவது கடலில் இது செய்கிற ஒரு பறவை, அது வந்து ஒரே வந்து என்ன வீட்டை நோக்கி பறக்கிற மாதிரி நீயும் என்னோட வான்னு சொல்லி அந்த மனைவி அழைக்கிறதாக இது கருதப்படுது. என்ன சொல்ல ஹேஸ் டு பி வித் மீ சொல்லிக்க என்ன விரைந்து என்னோட வாழ்கிறதுக்கு வான்னு சொல்லி மனைவி அவரை கடலில் அனுப்பி வைக்கிற மாதிரியும் இந்த வேர்ஸ் வந்து அமையுது. ஏன்னு சொன்னால் மீனவர்கள் கூட கடலில் ஒரே பிஸியாக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த தொழிலை நம்பித்தான் இருக்குது. அப்படியான வாழ்க்கையை தான் பேக்ரவுண்டாக வச்சுக்கொண்டு இந்த poem எழுதப்பட்டிருக்கு. ரெண்டாவது வேர்ஸை பார்த்தோம்னு சொன்னால், now that being dead you are beyond detection and I need not be discreet, let us confess it was not love that married us, no affection but eldest persuasion, not even lowliness. Recall how first you were so impatient and afraid. My eyes were open in the dark, unlike in love, trembling lest in fear you'd let me go a maid, trembling on the other hand for my virginity. ஃபர்ஸ்ட் வேர்ஸில் எப்படி தண்ட உறவை, அதை இமோஷன் உறவை வெளிப்படுத்தினாவோ அதே போல் இந்த செகண்ட் வேர்ஸில் வந்து இந்த ஹஸ்பண்டுடைய டெத், அதாவது இறப்பை வந்து இங்கே சொல்கிறா. ஏன்னு சொன்னால் இவ வந்து தண்ட திருமண வாழ்க்கையை ஒருக்கா திருப்பி நினைச்சு பார்க்குறா. ரிகால் ஹவ் ஃபர்ஸ்ட் யூ வர் ஸோ இம்பேஷன் அண்ட் அஃப்ரைட்ன்னு சொல்லக்குள்ள அவள் தன்னை பழைய இது வந்து ஒரு லவ் மேரேஜ் இல்லை, எல்டர்ஸால், அதாவது மூத்தவர்கள் முதியவர்கள் எல்லாம் சேர்ந்து அவ தூண்டினதால் இது நடந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ். அப்படி அந்த அரேஞ்ச் பண்ண திருமண வாழ்க்கை வந்து நிறைய சந்தோஷத்தையும் இதையும் அவங்களுக்கு கொடுத்து
அப்படி இருந்தும் இப்போ வந்து அந்த தன்னோட வாழ்க்கையில் ஒரு டார்க்னஸ் வந்திருக்கிறத அவள் உணர்றா. ஏன்னு சொல்லிக்குள்ள ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட கணவன் வந்து அப்படி ஒரு எஃபெக்ஷனான கணவன், தன்னை அரேஞ்ச் மேரேஜ் செய்து கொண்ட கணவன் வந்து எப்படி அவர் தன்னோட வாழ்க்கையை நடத்தினாரோ அதையெல்லாம் இப்போ இல்லாமல் போகுது. ஏன்னு சொன்னால் அவருடைய இறப்பு தான் இதற்கு காரணம். தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரும் டார்க்னஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த வேர்ஸ் மூலமாக அவ சொல்கிறா. அதால் வந்து அவ ட்ரெம்பிளிங் லெஸ்ட் இன் ஃபியர் யூ லெட் மீ கோ மேட்ன்னு சொல்லி அவள் பயப்படுறா, நடுங்குறா. ஏன்னு சொன்னால் இப்போ தான் அவளுக்கு அந்த பயம் வருது. ஏன்னு சொல்லிக்குள்ள தனிமையை லோலினஸ்ஸை அதாவது தனிமையை அவள் உணர்றான்னு சொல்லி இந்த வேர்ஸ் சொல்லுது. 3வது வேர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் 3 months the monsoon thrashed the sea and you remained at home. The sky cracked like a shell in thunder and the rain broke through. At last when pouring ceased and storm winds fell, when gulls returned new plumed and wild, when in our mind flamboyant new buds broke, I was with child. இங்கே வந்து இந்த 3rd வேர்ஸில் வந்து என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், இவங்க அந்த 3 மாதம் வந்து அந்த மான்சூன் காலப்பகுதியில் கடலுக்கு போக இயலாது. ஏன்னு சொன்னால் அங்கே பெரிய காற்று, புயல், தண்டர் இதெல்லாம் வரும். அந்த இது வந்து ஒரு பயங்கரமான ஆபத்தில் முடியுமென்றதுக்காக அவர் வந்து வீட்டில் தங்குறார். அந்த தங்குன டைம் வந்து கணவனும் மனைவிக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதை வந்து அவள் திருப்பியும் அவள் மீள கொண்டுறா. ஏன்னு சொன்னால் அந்த சந்தோஷத்துக்கு அத்தாட்சியாக இப்போ அவ வந்து ஒரு கர்ப்பிணி தாயாக மாற்றப்பட்டிருக்கிறான்னு சொல்லி இந்த லைன் இந்த வேர்ஸ் சொல்லுது. அதாவது நியூ பட்ஸ் ப்ரோக் ஐ வாஸ் வித் சைல்டுன்னு சொல்லிக்க அந்த வரி மூலமாக அவள் மெச்சூரிட்டி ஆனதை வந்து இங்கே சொல்லுது. அதே நேரத்தில் இந்த வேர்ஸில் 4வது லைனை பார்த்தா இந்த அண்ட் ஸ்டோம் வின்ஸ் ஃபெல்னு சொல்ல இங்கே வந்து நம்ம சொல்லலாம் அந்த ஸ்டோம் வந்து அவள் அந்த கடலில் வர ஸ்டோம் மட்டும் இல்லை, அவளோட வாழ்க்கையிலையும் இந்த புயல் அடித்தது என்ன காரணம்னு சொன்னால் அந்த கணவனுடைய இறப்புன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 4வது வேர்ஸை பார்த்தோம்னா my face was one while telling you and voice fell low and you seemed and not to know whether to repent or rejoice over the situation. You nodded at the ground and went to sea, but soon I was to you more than God or temptation, and so were you to me. இந்த லைனில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண் கர்ப்பிணியாக மாற்றப்பட்ட உடனே அவள் வந்து அந்த செய்தியை வந்து தன் கணவனுக்கு ஒரு சந்தோஷமான முறையில் சொல்ல துடிப்பா. அதே போல் கணவனும் அதை ஏற்றுக்கொள்வான். ஆனால் இந்த பந்தியில் வந்து அதை அப்படி ஏற்றுக்கொள்ளப்படையில்ன்றதை தான் சொல்லுது. ஏன்னு சொன்னால் அவள் அந்த சந்தோஷத்தோட எப்படி அந்த ஹாப்பி நியூஸை அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வரைக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அவர் சும்மா தலையாட்டிட்டு உடனே கடலுக்கு போயிட்டார், வேலைக்கு போயிட்டாருன்றதுன்னு சொல்லி இந்த வேர்ஸ் சொல்லுது. 5வது வேர்ஸை பார்த்தோம்னா men come and go, some say they understand, our child weep, the youngest thinks you are fast asleep. There is fear and wonderment, you had grown so familiar as my hand, that I cannot with simple grief assuage dismemberment. இந்த வேர்ஸ் வந்து என்னத்தை சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்துக்கு வாரது இறக்குறதும் சகஜம், அதாவது இது ஒரு நியதி. அப்படி இருந்தும் அந்த இதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த மனைவி இருக்கிறா. ஏன்னு சொன்னால் ஒரு பிள்ளை அழுது அதுவும் அந்த கடைசி பிள்ளை வந்து நினைக்குது அப்பா நித்திர கொள்றாருன்னு சொல்லி, சாகலை அப்படி நித்திர கொள்றாருன்னு. இது வந்து இவக்கு ஒரு பயங்கரத்தையும் ஒரு பயத்தையும் உருவாக்குது. அதாவது இவக்கும் அந்த மனைவிக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு அன்பிளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்குது இவருடைய இறப்பு.
அதே போல் அவள் சொல்கிறா, இதை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன், இது ஒரு சின்ன துயரம் இல்லை, அப்போ இது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து ஒரு எல்லாத்தையுமே செப்பரேட், அதாவது தனிமைப்படுத்தின ஒரு நிகழ்வாக இதை கருதுகிறா. அதாவது அவற்ற டெத் வந்து செப்பரேட்டட் her in everything. கடைசி வேர்ஸை பார்த்தோம்னு சொன்னால், outside the wind the spoils of leaf, trees that it used to nurse, once more the flamboyant is torn, the sky cracks like a shell again. So someone practical has gone to make them bring the hairs before the rain. இங்கே என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த மனைவி எப்படி மெச்சூரிட்டி ஆகிறா, எப்படி அதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அதை ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்னதை சொல்லுது. என்ன சொன்னால், கணவன் இறக்கும் வரையும் அவள் கணவனுடைய நம்பி கணவன் தங்களை பார்ப்பாருன்னு இருந்தவர், இப்போ கணவன்கிட்ட அந்த இறப்பு, அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் வந்து அவள் நல்ல மெச்சூரிட்டி ஆக்கிட்டு, நான் இனி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்றன்னு சொல்கிற அளவு அந்த வகையெல்லாம் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்தது. அப்படி எப்படி இருக்கணும், எப்படி ஒரு புது லைஃப்பை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த தனக்கு இந்த அவருடைய இறப்பு கற்பித்து கொடுக்குறதுன்னு சொல்லி இந்த கடைசி வேர்ஸ் சொல்லுது. இதை விட இந்த வேர்ஸை தள்ளி பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல் பேட்ரிக் பெர்னாண்டோ வந்து இந்த பொயத்தை வந்து 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறார். நம்ம பிரிக்கலாம். ஏன்னு சொன்னால், முதலாவது வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எப்படியான உறவு பந்தம் இருக்குன்னு சொல்லியும், 2வது பாட்டாக நாம் எடுக்கலாம் அந்த பந்தம் எப்படி அந்த சாவால் உடைஞ்சு போகுதுன்னு சொல்லியும், 3வது வந்து அந்த ஃபிஷர்மேன் வைஃப் எப்படியான மெச்சூரிட்டி போகிறா, இந்த ஒரு தக்கபூர்வமான உணர்வுபூர்வமான ஒரு மெச்சூரிட்டிக்கு எப்படி வாரான்னு சொல்லியும் இந்த பொயம் 3 பாட்டாக பிரிச்சுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து கூட வந்து பெத்தட்டிக் சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபிஷர்மேன் அண்ட் ஹிஸ் வைஃப் ஏன்னு சொல்ல, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல், அதாவது அவங்களோட அனுபவம் வந்து எப்பயுமே ஒரு வித்தியாசமான சூழல் அமைஞ்சிருக்குது. கூட இது வந்து மீனவ சமுதாயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பொயம் எழுதப்பட்டிருக்குது. அதால் வந்து அந்த மீனவ குடும்பத்தில் மீனவர்கள் வந்து எப்படியான வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க, அவங்களோட தொழிலை எப்படி செய்கிறாங்க, அவங்களோட அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்குது என்றதை இந்த பொயம் வந்து படம் பிடிச்சி காட்டுது. அதே நேரத்தில் ஒரு மீனவண்ட குடும்பத்தை, அதாவது கணவனும் மனைவியை மையமாக கொண்டு அவங்களோட அந்த மீனவ வில்லேஜ், அதாவது கிராமத்தையே அதை சுட்டி காட்டுற மாதிரி, ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலான உறவையும் சுட்டி காட்டுறதாக இந்த பொயம் விளங்குது. இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் லீடிங் வித் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன்னு சொன்னால், இவ பழைய நினைவுகளை ஒருக்கா மீட்டு கொண்டு வரா. ஏண்டா தங்களோட மேரேஜ் எப்படியோ, இது ஒரு லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ், அது எப்படி நடந்தது, எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க, அதே போல் ஒரு கணவனுக்கு இருக்கிற கடமை என்ன, அதே போல் இப்போ கணவன் இல்லாதால மனைவிக்கு இருக்கிற கடமை, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்றதை சொல்லி இந்த பொயம் குறிப்பிடுது. அதே நேரத்தில் இது ஒரு ட்ராமாட்டிக் மொனலாக், அதாவது தனக்குள்ளே தானே சொல்கிற மாதிரி, மனைவி தனக்கு தானே சொல்கிற மாதிரியும் ஒரு கதாபாத்திரத்தில் இது அமைஞ்சிருக்குது. இந்த ஹஸ்பண்டுடைய இறப்பு வந்து ஒரு ரகசியமான முறையில் இது சொல்லப்பட்டிருக்குது. வென் க்ளோசஸ் இந்த வேர்ஸ் வந்து டேக் அஸ் டு த பாஸ்ட் வென் தே வர் யங் அண்ட் இம்மச்சுவர்ட் ஏன்னு சொல்லக்குள்ள, இவங்க யங்காக இருக்கைக்குள்ளே எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அந்த டைம் அவங்க வந்து இம்மெச்சுவர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி இது சொல்லுது. ரெப்படிஷன் ஆஃப் நாட் குவாய்ட் 30 இது வந்து என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால்,
ரொமான்டிக் டேஸ் அவங்க அந்த அந்த 30 வயசுக்குள்ள தான் கூட ரொமான்டிக் வர அந்த டைம்களில் வந்து எப்படியான சந்தோஷத்தை அவங்க உணர்ந்தாங்க. அதாவது அப்படி அந்த சந்தோஷம் உணர்கிற டைம் அது முடியக்கிடையிலேயே எப்படி ஒரு ஹார்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ள விழுது, ஒரு டார்க்னஸ் வந்து விழுது இந்த இறப்பாலன்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. கூடுதலாக இந்த ஃபுல் பொயம் வந்து இந்த ஃபிஷர்மேன்ஸ் ஒய்ஃப் லெமன்ஸ் ஃபார் த டெட் பர்சன் ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக இந்த இறப்பை மையமாக கொண்டு அவள் எப்படி அதை புலம்புறா தன் கணவன் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு சொல்லி என்றதாகத்தான் இங்கே இந்த அதை ஏற்கனவே சொன்னது போல் அந்த 3 பிரிவாக இந்த பொயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலான உணர்வுபூர்வமான பந்தம், அந்த பந்தம் மனைவிக்கு எப்படி அதை உடைந்து போகுதுன்னு சொல்லியும் கடைசியாக அந்த மெச்சூரிட்டி இந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டியை கொடுத்தது என்றும் இது சொல்லப்படுது. இந்த கூடுதலாக ஐடியா ஆஃப் த லைஃப் ஆஃப் த ஃபிஷர்மேன், ஹிஸ் மேரேஜ் டு தி ஐஸ் ஆஃப் த ஃபிஷர்மேன்ஸ் வைஃப், இமோஷனல் இன்டிஃபரண்ட் டு அ ஹஸ்பண்ட் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் அண்ட் த நேச்சுரல் ஃபியர்ஸ் ஆஃப் த பிரைட் as a conceived lady, as a widow. என்ன சொன்னால் இது ஒரு இயற்கையாகவே ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பயம், அவட திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், அதுகளை படம் பிடிச்சி காட்டுறதாகவும், அதே நேரத்தில் கணவன் இல்லாமல் ஒரு விதவையாக எப்படி அவ புலம்புறா, எப்படி அவ வாழ்க்கையை கொண்டு போகிறா என்பதையும் இந்த பொயம் இமோஷன் ரீதியாக இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்டிருக்குது. கூட இந்த பொயம் வந்து ஸ்பெஷலாக அட்ராக்டிவ் ஸ்டைல் highlighting the character of the woman. In the first verse, the poet reveals how the young man, though he has not even reached 30 years, he has matured into a real fisherman. அந்த இன்னும் மெச்சுவர் ஆகக்க முதலே அவர் வந்து தொழில் செய்யக்கூடிய அந்த திறமையை கொண்டிருக்கிறார், ஒரு ஃபிஷர்மேன் என்ற ரீதியில் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த பொயட் அதாவது பேட்ரிக் பெர்னாண்டோ இதை வெளிப்படுத்துகிறார். Not yet turned you into old brown, not quite 30 and the sun had not. இந்த phrase in haste to be with me. இங்கே வந்து mental attitude, immature young man having started his faith life and young wife strong concern regarding her husband இங்கே ரிவீல் பண்ணப்படுது. ஏன்னு சொன்னால் அந்த திருமணம் முடிச்ச புதுசில் வந்து ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் எப்படியான அக்கறை இருக்கும். அதாவது அதான் சொல்கிறா, நீ விரைவாக என்னோட வந்து ஸ்டே பண்ண மாட்டியா அப்படி என்று கேட்கக்குள்ளே வந்து ஒரு ரொமான்டிக் ஃபீல், அதாவது மென்டல் ஆட்டிடியூட் அங்கே காட்டப்படுது. ஏன்னு சொன்னால் கணவன் மேலே அவன் நிறைய அக்கறை கொண்டிருக்கிறா, அதே போல் ஒரு ஆபத்து வராமல் எப்போதும் என்ற கணவன் என்னோட இருக்கணும்னு நினைக்கிறா. அப்படியான ஒரு லைஃப்பை வந்து இங்கே படம் பிடிச்சி காட்டப்படுது. மொத்தமாக இங்கே ஃபுல்லாக பார்த்தோம்னா pathetic situation of a woman with child and husband's departure never to return இதைத்தான் நீங்கள் சொல்லுது. ஏன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷனையும் அவள் ஏன்னு சொன்னால் கர்ப்பிணியாக இருக்கைக்குள்ளே சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் வந்து தன் ஹஸ்பண்ட் தன்னை விட்டு போயிட்டார், அதாவது இனியும் திரும்பி அவர் வரப்போகிறதில்லை என்ற ஒரு பயங்கரமான ஒரு துன்பமான ஒரு வேதனையான செய்தியை வந்து இந்த பொயத்தின் மூலமாக பேட்ரிக் பெர்னாண்டோ அந்த மீனவ வாழ்க்கையை வந்து இங்கே எடுத்து காட்டுகிறார். இங்கே நம்ம பார்க்கலாம் டெரிபிக் வெதர் கண்டிஷன் ஆல்சோ டேக் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் சேஞ்சிங் தேர் லைஃப் ஸ்டைல் அண்டு இங்கே நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த சொல்கிறாங்க அது புயல் தண்டர் அடிக்குது, அந்த இதுகளையும் வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸாக எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இதுவும் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. கடைசியாக வந்து இவர் பொயட் என்னத்தை ரிவீல் பண்ணுறேன்டா, woman has been more matured and practical, she is able to face the challenges in life amicably. இதைத்தான் கடைசியாக அவர் சொல்கிறார். ஏண்டா கடைசி வேர்ஸில் வடிவாக நம்ம பார்க்கலாம்,
இவ நல்லா மெச்சூர் ஆகிட்டா, இந்த புது அனுபவத்துக்கு பிறகு மெச்சூர் ஆகிட்டா, இனி ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய போகிறேன் என்றதை யோசிக்கிறா. இனி நான் அந்த எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குதுன்றதை வந்து கடைசி வேர்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த பொயத்தில் இருக்குது. ஓத்தர் 3 பாட்டாக இங்கே பிரிச்சிருக்குண்ட. அதே போல் இதில் தீமை பார்த்தோம்னு சொன்னால் அரேஞ்ச் மேரேஜ் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு தி அஃபெக்ஷன் க்ராஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது இது ஒரு லவ் மேரேஜ் இல்லை, அப்படின்னு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பெரியாக்களால் தூண்டப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மேரேஜ். அப்படி இருந்தும் அந்த ஹஸ்பண்டுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு அன்பு உறவை இங்கே எடுத்து காட்டுது. ரெண்டாவதாக பார்த்தோம்னா த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஃபோக் ஃபிஷிங் கம்யூனிட்டியை சொல்லுது. என்னென்னு சொன்னால் ஒரு மீனவ கணவனையும் மனைவியையும் மையமாக வச்சுக்கொண்டு அந்த ஃபிஷிங் வில்லேஜையே அவங்க அந்த வாழ்க்கை முறை எப்படியானது என்ற லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கிறதுன்னு சொல்லியும் இந்த பொயம் சொல்லுது. அடுத்து நேச்சர் சேஞ்சஸ் ஒன்ஸ் லைஃப் ஸ்டைல். இது வந்து இயற்கையும் இதில் பெரும் பங்களிப்பு செய்யுது, ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றுறதில்ல. ஏன்னு சொன்னால் இது நம்ம மனிதர்கள் நினைக்கிறது உண்டு, ஆனால் கடவுள் நினைக்கிறது இன்னொன்று. அதுதான் இந்த இயற்கை இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. இமோஷனல் மெச்சூரிட்டி ஆஃப் த லேடி சொல்லிக்குள்ள முதல் வந்து ஒரு யங்காக இருக்கைக்கு அவங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தால், பிறகு கணவனுடைய இறப்பால் அதாவது ஒரு கர்ப்பிணியாக விதவையாக இப்படி அவ இமோஷனல் உணர்வுபூர்வமாக ஒரு முத்தி நிலையை அடைஞ்சிருக்கிறா. அதாவது மெச்சூரிட்டியை முதுமையை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவள் வளர்ந்துருக்கிறான்றதுன்னு சொல்லுது. எல்டர்ஸ் பர்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேஜிக் ஆஃப் லவ். இது இவளம் சும்மா சப்தியமாக கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் எல்டர்ஸ் அங்கே அந்த மீனவ சமுதாயத்தில் நினைச்ச நேரம் ஒன்றும் செய்யலாம், பெரியவர்கள் சேர்ந்து முடிவெடுக்கக்குள்ளே அதுக்கு நாங்கள் ஒத்து போகணுமென்ற ரீதியில் இவரோட அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. அதே போல் ஹஸ்பண்டுக்கும் மனைவிக்கும் இடையில் உறவு, அதே போல் மேஜிக் ஆஃப் லவ்னு சொன்னால் இப்படி அவள் எஃபெக்ஷன் கணவனில் இப்படி ஒரு அன்பை வச்சிருக்கிறா என்றதையும் இது விளங்கப்படுத்துது. இதையும் விட நாம் டெக்னிக்கை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து அவ்வளவு நிறைய டெக்னிக் இல்லாட்டியும் த போயட் யூசஸ் நரேட்டிவ் ஸ்டைல்ஸ் வித் த யூஸ் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் டெக்னிக் ஸ்டைல். ஏன்னு சொன்னால் இது கூடுதலாக இது நேருக்கு நேராக காய்ச்சதில் ஒரு ஃப்ளாஷ்பேக், அதாவது ரிகால் பண்ணுறா, கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு லைஃப் ஸ்டைலில் நரேட்டிவ் லைஃப் ஸ்டைலில் இது போகுது. அதே போல் where highlights the life of the fisherman. His marriage took place in a proposed or arranged manner. அதாவது ஏற்கனவே சொன்னது போல் அரேஞ்ச் மேரேஜ், அங்கே கூடுதலாக எப்படியான அந்த திருமண முறை அங்கே நடக்குதுன்னு சொல்லியும் யூஸ் ஆஃப் சிம்பலிக் அண்ட் விஷுவல் இமேஜரி add more meaning to the poem சொல்லிக்க இங்கே நிறைய சிம்பிள் விஷுவல் இமேஜரியை இங்கே கையாண்டுக்கிறார். உதாரணமாக சொல்ல போனால் கல் சொல்லிக்க ஒரு பறவை, பட்ஸ் சொல்லிக்க அந்த சைல்டில் குறிக்குது, ட்ரீஸ் சொல்லிக்க ட்ரீ எப்படி அதை ஒரு நிழலாக இருக்குதுன்னு சொல்லியும் த மிரர் த ட்ரீ எல்லாம் நேச்சரை அடிப்படையாக வச்சு அந்த டெக்னிக் அந்த சிம்பிளை பாவிச்சிருக்கிறார். Storm. The nature teaches a good lesson to be alive both in happy and sad situation. Storm சொல்லிக்க ஒரு புயல் காற்று, அதுவும் இயற்கையாக வர்றது. அந்த இயற்கை வந்து நம்ம நிறைய இயற்கையிலேருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். அந்த இதில் வந்து இந்த போயத்தில் வந்து கூட சொல்லப்படுது, நம்ம எந்த சிச்சுவேஷனுங்க, இது சந்தோஷமான சிச்சுவேஷனாக இருக்கலாம், வேதனையான சிச்சுவேஷனாக இருக்கலாம், ஆனால் டு பி அலைவ்னு சொன்ன நம்ம எப்பயுமே ஒரு ஆக்டிவாக இருக்கணும், எதுக்குமே தயாராக இருக்கணும் என்றதை சொல்லப்படுது. கடைசியாக கன்க்ளூஷனில் சொல்லலாம், இது வந்து அன்னேம்ட் இஸ் அ டிபிக் மித்திக் அண்ட் சிம்பாலிக்கல் ஃபிகர். Patrick Fernando's The Fisherman Mourned by his wife brings out typical Sri Lankan color or nature. ஏன்னு சொன்னால் இதில் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பேர் குறிப்பிடப்படையில், அப்படி இருந்தும்
இந்த மீனவர்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வை வந்து வடிவாக படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார் நம்மளோட இலங்கை கவிஞர் பேட்ரிக் பெர்னாண்டோ. அதால் கூடுதலாக இலங்கையில் எப்படியான, அதாவது இலங்கையில் நடக்கிற பிரச்சனை, மீனவ சமுதாயம் எப்படி இருக்குது, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்க படுற துன்பங்கள் என்ன, ஒரு மனைவியாக அவங்க எதிர்கொள்கிற சவால்கள் என்ன, ஒரு பெண்ணை முக்கியமாக வச்சும் இந்த பொயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல்.